பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது தான் பார்க்க போகிறோம். ராஜும் கதிரும் காலேஜ் நடந்து போயிட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ராஜி வந்து கதிர் பின்னாடியே போகிறாங்க. கதிரை ரசனையாக ரசிச்சுக்கிட்டே போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் ராஜியோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க, என்ன மாப்பிள்ளைய வீட்டில் செட் அடிச்சது போதாதா, வர வழியும் போகிற வழியும் செட் அடிச்சா தான் முடியுமா அப்படிங்கிறாங்க. சைட்லாம் ஒன்றும் அடிக்கலையே அப்படிங்கிறாங்க. நாங்கள் பார்த்துட்டு தான் வரோம், அவன் பின்னாடி வந்து 1 கிலோமீட்டருக்கு பின்னாடியே வந்துட்டுருக்கோம் நடந்து, நீ உன் பாட்டில் போயிட்டுருக்க, உன் மாப்பிள்ளையை செட் அடிச்சுட்டே போயிட்டுருக்க அப்படிங்கிறாங்க. என் புருஷனை தான் நான் செட் அடித்தேன், வேறு யாரும் செட் அடிக்கலையே அப்படிங்கிறாங்க. நீ செஞ்சாலும் செய்வ, ஏண்டி நம்ம இவ்வளோ நாள் பழகியிருக்கோம், என்கிட்ட நீ வந்து கதிரை லவ் பண்ண வச்சேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படிங்கிறாங்க. அது சொல்லணும்னு தோணலை அப்படிங்கிறாங்க. அப்போ நான் உனக்கு ஒரு டியர் ஃப்ரெண்டு கிடையாதா அப்படிங்கிறாங்க. ஃப்ரெண்டு தான் டி, பர்சனலெலாம் சொல்லணும்னு எனக்கு தோணலடி அப்படிங்கிறாங்க. சரி விடு, பஸ் வந்து சேருவோம் அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்காரும் வரட்டும் அப்படிங்கிறாங்க. பின்னாடி பார்க்குறாங்க, கதிரும் அதே பஸ்ஸில் ஏறிடுறாங்க. யாராவது காலேஜுக்கு இறங்குறாங்க. இறங்கினோடனே கதிர்கிட்ட வந்து ராஜி சொல்கிறாங்க, நைட்டு பூரா கண் முழிச்சு பைக் ஓட்டிருக்கீங்க, அதனால் வந்துட்டு ரெஸ்ட் டயத்தில் வந்து கொஞ்சம் தூங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. 2 பேரும் அவங்க கிளாஸுக்கு போயிடுறாங்க. பாடத்தை படிக்கிறாங்க. பாடத்தை முடிச்சுட்டு 2 பேருமே கிளாஸ் முடித்து வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் குமார் ரொம்பவே கடுப்பை கிளப்புறாரு. இந்த மாதிரி உடம்புக்கு வந்து இவனை வச்சுருக்க உடம்புக்கு ஜிம்முக்கு வேறு போத ஒரு கேடு. வீட்டு முன்னாடி கை காலையும் உதறிக்கிட்டு இருந்தானுவ, இப்போ ஜிம்முக்கெலாம் இன்றைக்கி போனதாக கேள்விப்பட்டேன். அவங்களுக்கு ஜிம்முக்கு கொடுக்க காசு இல்லைன்னா என்கிட்ட வாங்கி கொடுக்க சொல்லு நண்பா அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு வராங்க. கதிருக்கு சரியான கடுப்பாகுது. பின்னாடி வேறு ராஜி வரா, நம்ம சண்டை போட்டு தான் நல்லா இருக்காது, அவன் மனசை கஷ்டப்படுத்தும், இந்த வீணாக போனவன் நம்மளுக்கு வேணால் வேண்டாதவனாக இருக்கலாம், ஆனால் வந்து ராஜிக்கு அண்ணம்லா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருக்காங்க. இந்த சூழ்நிலை ஏய் அப்படின்னு போய்கிட்டே இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு கதிர் மேலே பைக்கு முட்டிடுது. முட்டினோடனே மேலே பைக் விடுது அப்படின்னு சொல்லிட்டு கை வாங்க போகிறாங்க. ராஜியை பார்த்துடுறாங்க. ராஜியை பார்த்துன்னா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இது பண்ணிட்டுருக்காங்க. நீ உனக்கு எவ்வளோ திமிரில் என் புருஷன் மேலே பைக் ஏற்றுவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கடந்த கல்லை தூக்கிட்டு மாங்குன்னு எரியுதாங்க. மண்டை உடஞ்சி ரத்தம் பீச்சிக்கிட்டு வருது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கூட்டி போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்காங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு கெட்டு போட்டு வீட்டுக்கு வராங்க. நடந்ததை நேராக செந்தில்கிட்ட சொல்கிறாங்க. கதிர், இந்த மாதிரி நானும் ராஜி நடந்துகிட்டு இருந்தோம், ஏற்று வீட்டுக்காரன் குசும் பண்ணிகிட்டு இருந்தான், நானும் ராஜி வரலான்னு பொறுத்து வந்துட்டு இருந்தேன். ஆனால் ராஜி பொங்கி எழுந்துட்டா, அவன் ஃபோட்டோ போடல, மண்டையை உடஞ்சி போச்சு, ரத்தம் பீச்சி நடிச்சிட்டு ஆஸ்பத்திரி கூட்டி போயிட்டானுவன். இவன் பாரு கண்கொள்ளா காய்ச்சி, நீ பாருங்க வானே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து வாசல்லேருந்து காமிக்காரு. அங்கே தலையில் கெட்டு போட்டு வாசலில் உட்காந்துருக்காரு. இதை பார்த்தா செந்தில் சிரிக்காரு. 2 பேரும் சிரிக்காமல ரொம்ப கடுப்பாக இருக்குது. எங்கள் வீட்டு ஓடுகாலி வந்து என் மேலே கல் எறிஞ்சிட்டா, அவளுக்கு இருக்கட்டும், அவளுக்கு ஒரு நாள் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. என்ன ராஜிட்ட செந்தில் கேட்குறாரு, என்னம்மா இப்படி செஞ்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. பிறகு என்ன மாமா, நானும் எவ்வளோ நாள் தான் பார்த்துட்டு இருக்க முடியும், அண்ணன் என்னன்னு விட்டுக்கிட்டே இருக்கேன், அவன் ரொம்ப சேட்டை பண்ணிகிட்ருக்கான், என் வீட்டுக்கார் மேலேயே அவன் வந்து வண்டி விடுவான், நான் பார்த்துட்ருக்கணுமா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே இந்த செய்தி வந்து குமரிக்கு தெரியுது, என்டி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. பிறகு என் வீட்டுக்கார் மேலே பைக்கை கொண்டு விட்டால் நான் பார்த்துட்ருப்பேனா, அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம், நான் ஒன்றும் அப்படி ஆள் இல்லை அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க ராஜி. அப்படி இருக்கும்போது மீனா கேட்குறாங்க, உன் மாப்பிள்ளைய கதிரை பிடிக்கலன்னு பேசிக்கிட்டு இருந்தாலும் ராஜி, பாரு அவனுக்கு ஒன்றும் உனக்கு தான் பிடிக்கி அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாக்கா, அது என்னமோ உண்மை தான், எனக்கு ரொம்ப கடுப்பாயிருச்சு, அந்த குமார் ஓவராக தான் பண்ணிகிட்ருக்கான், தங்கமயில் கல்யாணத்தை நிப்பாட்டத்துக்கு என்னெல்லாமோ வேலை பார்த்தான், நடக்கலை, இப்போ என் வீட்டுக்காரன் வந்து போகிற வழியிலும் வர வழியும் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கான், நான் மட்டும் இல்லைன்னா கதிரே வெளுத்து உரித்து உப்பை தடவி இருப்பான், நான் பண்ணதுனால அவனுக்கு லேசாக போச்சு, நான் பண்ணால் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கூட பிரச்சனை இல்லை, கதிர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப போயிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, உங்களுக்கு எது ஆனாலும் பரவாயில்ல மேடம், ஆனால் அவங்க ஹஸ்பண்டுக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாதோ அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா, எனக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறான், காலேஜில் வந்து சாயந்தரம் வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கண் முழிச்சு பைக் ஓட்டுறான், அன்டயத்தில் வந்து சாப்பிடாமலும் படுக்கான், எனக்காக தானே கஷ்டப்படுறான், அவனுக்காக என்னால் எதுவுமே செய்ய முடியல, இதையாவது நான் செஞ்சேன்னு இருக்கட்டுங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த மண்டை பிடிச்ச விஷயம் வந்து குமரேசன் மூலமாக பாண்டியனுக்கு தெரியுது. பாண்டியன் கேட்குறாரு, என்னமாம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, உன் பையன் கதிர் மேலே வந்து அவன் வீம்புக்கு வந்து பைக் ஓட்டுருப்பான் போல், இதை பார்த்த ராஜிக்கு சரியான கடுப்பாயிட்டு போல், தன் புருஷன் மேலே எப்படி பைக் ஓடலாம்னு சொல்லிட்டு கல்லும் கட்டியும் தூக்கி மண்டையில் போட்டு மண்டையை உடச்சி விட்டா போல், அந்த பையை கெட்டு போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான், ஊரே இதான் பேச்சாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் சிரிக்கிறாரு. அந்த பிள்ளை என்னமாம்மா இப்படி பண்ணியிருக்கா அப்படிங்கிறாங்க. நல்லா தானப்பா பண்ணியிருக்கா, புருஷன் கொண்டா விட்டு கொடுக்க மாட்டேக்கா, கோமதி அந்த நேரத்தில் நீ என்ன செஞ்சா, என் அண்ணன் மாட்டிருந்து உன்னை காப்பாற்றலாம் செஞ்சா அப்படிங்கிறாங்க.
அதுவும் சரி தான், அந்த வீட்டில் பிறந்தவ தானே, அவன் புருஷன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காளே, ஏன்னா இப்படி பாசம் வச்சுருக்கனால தான் என் பையன் கட்டிட்டானோ அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மை தான் பாண்டியா அப்படிங்கிறாங்க. லவ் மேரேஜ் பண்ணாலே அது ஒரு சந்தோஷம் தனி தான். என்ன நம்ம விருப்பத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லி தான் ஒரு வார்த்தையை சொல்கிறேன். நானே லவ் மேரேஜ் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது என் பிள்ளைகள வந்து நான் கண்ட்ரோல் பண்ணது சரியாகவும் இருக்காதுன்னு குமரசமாமா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான்பா, இந்த காலத்தில் எந்த பிள்ளைகளுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள கெட்டு போகிறாங்க. இதை பெற்றவங்களுடைய இது என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. நம்ம என்ன வரட்டுக்கு வர்றதுக்கு வந்து என்கிட்ட என் பிள்ளை பேச்சை கேட்கல வைக்கலன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் உண்மையிலே வந்து அவங்க விருப்பப்படி வாழ்கிற வாழ்க்கை தான் வாழ்க்கை. வாழ போகிறது ஒரு வாழ்க்கை, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழட்டுமே. ஏன்னா இப்போ பாரு, இந்த ராஜி வந்து தான் புருஷன் கொண்டோன்னே எப்படி பொங்கி எழுதா, நவீன உலக கண்ணகி மாதிரி பண்ணுறாளா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் பாண்டியனுக்கு பயங்கர சந்தோஷம். சரி வீட்டுக்கு போய்ட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்டத்தை வேண்டி வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே கோமதிக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. என் வீட்டுக்காரர் தெரிஞ்சால் என்ன ஆகும்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு, ராஜி நீ வந்து ரூமில் போயிரு, உங்கள் மாமாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்னு தெரில அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. மாமா எதுவும் சொல்லுவாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ மண்டை அடித்து உடச்சி விட்ருக்க, அவங்க எங்கள் அண்ணன்மாரும் வந்த பிறகு என்னத்தையாவது பேசுவானுங்க, இது வேறு மாதிரி சண்டை போச்சுன்னா என்ன செய்கிறது வைக்கிறது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் வர்றாரு. பாண்டியன் வந்தோடனே கோமதி ரொம்பவே அமைதியாக இருக்காங்க. எங்கே தண்ணியை குடிங்க அப்படிங்க. ஏன் கோமதி, ராஜி எங்கே அப்படிங்கிறாங்க. ராஜி ரூமில் இருக்காங்க, அவள் பண்ணது தப்பு தான் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அவள் மேலே என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அவன் மண்டை அடித்து உடச்சிருக்கலாங்க அப்படிங்கிறாங்க. அது செய்ய வேண்டியது தான். அவன் புருஷன் வந்து வீம்புக்கு வந்து பைக்கு மேலே விட்டா அவள் பார்த்துக்கிட்டு இருப்பாளா? இல்லை எனக்கு ஏதாவது ஒன்று நீ தான் பார்த்துட்ருப்பிய அப்படிங்கிறாங்க. நான் எப்படிங்க பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிறாங்க. நீ பார்த்துட்டு இருக்க மாட்டேன், உன் பையன் ஒருத்தன் வந்து இது பண்ணால் அவன் முன்னாடி பார்த்துட்டு இருப்பாளோ, கதிருக்கு எதுவும் அடிபட்டுருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, லைட்டாக பைக்கு கொண்டு விட்டுருப்பான் போல், காலில் லைட்டாக சிராய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ சரி தான், அவன் செஞ்சது சரி தானே அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. இந்த முத்துவேலும் சக்திவேலும் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே மண்டையில் கெட்டு போட்டு உட்காந்துருக்காங்க. உடனே சக்திவேல் சொல்கிறாரு, நீங்களாம் ஏன்டா இருக்க, போய் சேர்ந்துட வேண்டியதுனடா, போய் சாப்பிடா அப்படி இப்படிங்கிறாங்க. என்னப்பா எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. பிறகு ஏற்று வீட்டுக்காரன் அவனெல்லாம் ஒரு ஆள், அவனோட்ட நீங்கள் வந்து இப்படி மண்டையை உடச்சி வந்து இப்படி உட்காந்துருக்கீடா அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே அவனெல்லாம் ஒன்றும் செய்யலை, இது ராஜி தான் பண்ணிட்டா வச்சுட்டா அப்படிங்க. அந்த ஓடு வழியாக பண்ணாங்க, என்ன செய்தான் பாருன்னு சொல்லிட்டு, ஏய் ஏ பாண்டியா, லூசு பாண்டியா அப்படிங்கிறாங்க. என்னடா சீன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியா வழியாக வர்றாரு. எங்கள் வீட்டில் அசிங்கப்படுத்தணும்னு எல்லாம் பண்ணேன், இப்போ என் வீட்டில் இருந்த பிள்ளைய அங்கே கூட்டி வச்சு அந்த பிள்ளைய வச்சு எங்களை அசிங்கப்படுத்தி பார்க்கியா? எப்படி உன் மருமக வந்து என் பையன் மண்டையை உடைக்கலாம் எப்படின்னுட்டு இருக்காங்க. என் மருமக பொண்ணு சரிதான்யா, நீ வந்து உன் பையனை விட்டு என் பையனை பைக்கு விட்டு இடிக்க விடுவ, என் மருமக பார்த்துட்ருப்பாளா, அதான் ஏன் உடச்சி விட்டா பார்த்தியா, அவன் பையன் கெட்டு போட்டிருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே குமார் சொல்கிறாரு, எனக்கு மட்டும் இது சரியாகட்டும், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. டேய் நீ என்ன பண்ணாலும் என் பையங்க டப்பு கொடுப்பாங்க, எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா நீ முதுகுவலி பிச்சிருவாங்க பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க குமாரை. என்னடா பண்ணிடுவானோ உன் பையன் பெரிய இவனா அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் வராங்க. வந்தோடனே டேய் குமார் ஒழுங்காக உள்ளே போயிரு, உங்கள் அப்பாவை கூப்பிட்டு போயிரு சரியா, இதுக்கு மேலே பேசிட்டு இருந்தீங்கன்னா என்ன நடக்குன்னு தெரியாது, எங்கள் அப்பாவே எங்கள் வீட்டையே மரியாதை குறைவாக பேசினா எடுத்துக்கிட்டோம் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ராஜி கதிரை பிடிக்கிறாங்க. கதிரை விடு, நான் கொடுத்ததே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கதிருக்கு சார்பாக பேச ஆரம்பிக்காங்க ராஜி. இங்கே பாரு குமார், இதுக்கு மேலே ஒரு வார்த்தை என் புருஷனையும் எங்கள் வீட்டாளர்களையும் பேசினேன் அப்படின்னா செருப்பு பிஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சக்திவேல்லேருந்து முத்துவேல்லேருந்து எல்லோரும் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. அங்கே சக்திவேலோட ஒய்ஃப் ரொம்பவே சிரிக்கிறாங்க. பார்த்தீங்களாக்கா நம்ம ராஜிக்கு அங்கே எவ்வளோ பாசம் வந்துச்சு பார்த்தீங்களா, கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அங்கே முழு மனுஷியே அங்கேயே ஆகிட்டாளே அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி பாட்டி சொல்கிறாங்க, அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு அதுதான் வீடுன்னு அவளுக்கு தோணுது, அதனால் வந்து அந்த வீட்டு ஆட்களை யாரும் விட்டு கொடுக்க முடியல, உன் மனுக்கு இது தேவையா அப்படிங்கிறாங்க. அத்தை நான் மண்டையில் 2 போட்டு போடலான்னு பார்த்தேன், ராஜியே போட்டா, சரி இப்படியாவது திருந்து ஆகணும்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே டேய் உள்ளவாடா, எனக்கு தான் அசிங்கமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காரு சக்திவேல். உடனே முத்துவேல் சொல்கிறாரு, டேய் அவங்ககிட்ட ஏன் வீண் உங்களுக்கு பண்ணி போகிற அப்படிங்கிறாங்க. பெரியப்பா இப்போ கூட நீங்கள் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க, எனக்கு போக மாட்டேறீங்க, உங்கள் பொண்ணு பாசம் உங்களுக்கு இப்போ கூட விட்டு போகலை அப்படிங்க. எவன்டா எனக்கு பொண்ணு, அவள் என்றைக்கு இந்த வீட்டை விட்டு வெளில போனாலும் அன்றைக்கே செத்துட்டா, நான் அவளை பற்றிலாம் நினைக்கிற மாதிரி இல்லை சரியா, எனக்கு பையன்னா நீ மட்டும்தான் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே சக்திவேல் சொல்கிறாங்க, என்னையும் எங்கள் அண்ணன் எதிர்த்து பேசலாம் வச்சுக்கிடாத சரியா, அவருக்கும் சரி எனக்கும் சரி இந்த வீட்டுக்கும் சரி நீ மட்டும்தான் வாரிசு, ஏன்னா நீ இவ்வளோ சீப்பாக இது பண்ணாத, ஏற்றுன்னு நினச்சேன்னா காரை விட்டு ஏற்றிட வேண்டியதானே, ஏன் பைக் விட்டு ஏற்றுற அப்படிங்கிறாங்களே. அப்போ உனக்கு பையன் காட்ட தான் நினச்சேன், ராஜி இப்படி பின்னாடி கூட்டி வந்து கல்லை எரிஞ்சிட்டா வச்சுட்டா அப்படிங்கிறாங்க. டேய் முன்னாடி இருந்து எரிஞ்சது எல்லாமே கேள்விப்பட்டேன், இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத, அவள் தங்கச்சின்னு ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கா, அவளுக்கு 2 பூசை கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா மண்டையில் அடிபட்டோன்னா ரத்தம் வலி வந்துச்சு மயங்கிட்டேன்
என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கொண்டு நீ ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அங்கே போய் பார்த்தோம் வந்துட்டு 6 தையல் மண்டையில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. 6 தையலா? ஆறதுக்கு எவ்வளோ நாளாகும்? அவளுக்கு எவ்வளோ திமிரு! ஆனால் அப்படி இப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே ராஜியோட அம்மா சொல்கிறாங்க, இவன் வந்து ஒழுங்காக இருந்தால் ராஜி ஏன் கல்லை தூக்கி எறிய போகிறா அப்படிங்கிறாங்க. அண்ணி இன்னும் கூட உங்கள் பொண்ணு பாசம் இன்னும் போகல போல் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சிதறாம இரு அப்படிங்கிறாங்க முத்துவேல். உடனே அவங்க சொல்கிறாங்க, ஏங்க அவன் புருஷனை வந்து இவன் பைக் ஒன்று போட்டுனா அவன் பார்த்துட்ருப்பானா? இல்லை உங்கள் மேலே யாராவது ஏதாவது பண்ணால் நான் தான் பார்த்துட்ருப்பேனா? யாரும் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. எல்லோரும் சராசரி மனுஷங்க தானே. அதனால தான் செஞ்சுருக்கா. இதில் அவன் மேலே தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? தப்பு பூராம் குமார் மேலே. குமார் மேலே தப்பு வச்சுக்கிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே குமாரோட அம்மா சொல்கிறாங்க, இதில் என்ன அக்கா சொல்ல என்ன தப்பு இருக்குது? கரெக்டு தானே. ராஜி வந்து அவன் புருஷனுக்காக சப்போர்ட் பண்ண தான் செய்வா. ஏன் அவங்க தங்கச்சி வந்து பாண்டியனுக்காக சப்போர்ட் பண்ணல? அது மாதிரி தான் நான் ஏதாவது ஒன்று அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறேன். நீ தானே சப்போர்ட் பண்ணி தான் மறு வேலை பார்ப்பேன் அப்படிங்கிறாங்க சத்யவேல். நீ நியாயமாக இருந்தால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். பண்ணது பூராமே உள்ளங்க. பிறகு எப்படி நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. உன் சப்போர்ட்லாம் யாருக்கிட்டையும் வேணும். பிள்ளைக்கு அடிபட்டிருக்கு, வக்கனையாக பேசிக்கிட்டு இருக்கா. அவன் பார்க்கறதுக்கு பாவம் இல்லையா? நியாயப்படி நீ பேசியிருக்க முடியாது எடுத்துக்கிட்ட அப்படிங்கிறாங்க. உடனே இவன் மேலே தப்பு இருக்கும்போது ஐயில் எப்படி பேச முடியும்? அவன் முன்னாடி அவன் புருஷனை வந்து அசிங்கப்படுத்தினா அவன் பேசுவா, ஏசுவா, என்னத்தையும் கல்லை கொண்டு எரிய தான் செய்வா. இது எல்லாத்தையுமே வந்து இவன் தாங்கி தான் ஆகணும். இல்லைன்னா வந்து அவங்க முன்னாடி இவன் வாயை பொத்திக்கிட்டு அலையணும். ரொம்ப ஓவராக பேசினா அப்படி தான் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை பாண்டியன் வீட்டில் எல்லோரும் உள்ளே போயிருக்காங்க. அப்போ பாண்டியன் சொல்கிறாரு, கதிரே உனக்கு ஏற்ற ஜோடி தான் அப்படிங்கிறாங்க. உடனே கதிருக்கு ரொம்பவே சிரிப்பு வந்தது. நம்ம அப்பா ஒரு நாள் இப்படி பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு, செந்திலே பார்த்தியாடா, நானும் அந்த ராஜி பொண்ணு ரொம்ப அமைதியான பொண்ணு. எது வீட்டில் இருக்கும்போது தான் சண்டை போட்டா வச்சா இங்கே வந்து ஒரு அமைதியாகிட்டான்னு நினச்சேன். அவன் புருஷனுக்கு ஒன்று அப்படின்னு இருக்கா பார்த்தியா மீனா, நீனும் இந்த மாதிரி தான். அவன் புருஷனுக்கு ஒன்றும் விட்டு கொடுக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆமாம், என் புருஷன்னா யாராவது பேசினா நான் விட்டே கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே நான் எதுவும் பேசுறதில்ல, நீ தப்பாக நினைக்கியா அப்படிங்கிற. மாமா நீ அது உங்கள் பையன், நீங்கள் ஏசுங்க பேசுங்க, அது உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் 3வது மனுஷர் பேசினா விடமாட்டேன். ராஜி என்ன மாதிரி தான். நான் வந்து சாப்பிட்டா டீல் பண்ணுவோன்னு பார்த்தேன். ஆனால் அவள் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, என் மருமக என்னைய மாதிரி தான். நாங்கள் கல்யாணம் முடிச்ச புதுசில் எங்கள் அண்ணன் மாதிரி வந்து ஆய்வுன்னாங்க. அப்போ வந்து பாருங்களேன்னு சொல்லிட்டு நான் இவர் கூட சேர்ந்தான் நின்றேன். அதை மாதிரி ராஜ்யம் அவன் புருஷனுக்கு கொண்டு அவள் தனிப்பட்ட முறையில் இறங்கியதால அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் பேசுகிறத பார்த்தோன்னே கதிருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ராஜி வந்து நம்மளை உண்மையிலேயே முழு மனசாக வந்து கணவனை ஏற்றுக்கிட்டா. நம்ம தான் வந்து ராஜியை கெட்டினது வந்து மனசு சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் போகிற போக்க பார்த்தா வந்து நம்ம வந்து அவளை விரும்ப ஆரம்பிச்சிடும் போலே அப்படின்னு நினைக்கிறாங்க. ராஜிக்கு எல்லோரும் சொல்கிறத பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். நம்ம கதிர்க்காக நம்ம அண்ணனே நம்ம வந்து மண்டையை உடைக்க துணிஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் காலையில் விடியுது. விடிஞ்சோன்னு எல்லோரும் கடைக்கு போகிறாங்க. அங்கே கெட்டை போட்டுக்கிட்டு வீட்டு வாசலில் உட்காந்துருக்காங்க. இங்கே கையில் தம்புல்ஸ் எடுத்துக்கிட்டு செந்திலும் கதிரும் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த குமார் ஒரு மாதிரி கடுப்பில் இருக்கார். உடனே கதிர்ட்டு சிரிக்கார். அண்ணன் பார்க்க காமெடியாக தெரியல அப்படிங்கிறாங்க. காமெடியாக தான்டா இருக்குது. தலையில் ஒரு கெட்டு, பையில் ஒரு கொட்டு. ஆனால் இப்போ வசமாக தான் கொடுத்துருக்கா ராஜி. ஒன்னே மாதிரி தான்டா, நீ தான் ரொம்ப கோவப்படணும்னு நினச்சேன். ராஜி ரொம்ப கோவம் படுதா அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, நான் என்னமோ நினச்சேன். என் அண்ணனை வந்து நான் 4 பூசை கொடுத்தா அவள் எதுவும் தப்பாக நினைப்பான்னு சொல்லிட்டு நான் பொறுத்து போனேன். அவள் என் பின்னாடி தான் வந்து அவள் கடுப்பில் அவள் 2 பூசை கொடுத்துருக்கா அவசரமாக. இப்போ எப்படி ஆள் உட்காந்துருக்காங்க. இன்னும் வந்து நம்ம பக்கத்துலேயே வரமாட்டான் அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் சொல்லுறாரு, இன்னும் பக்கத்தில் வந்தாங்கன்னா சொல்லு, நான் 4 கொடுப்பு கொடுக்கேன், நம்ம வீட்டு பக்கத்துலேயே வரமாட்டான் அப்படிங்கிறாங்க. அண்ணே நீ வழக்கம் போல் கடையை பாருண்ணே, என்ன பூசை கொடுக்கறதுக்கு நானும் குழந்தையாலும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான்டா, 4 பூசை வசமாக கொடுங்க, நம்ம வீட்டு பக்கத்துலேயும் வரக்கூடாது. அப்பாவெல்லாம் எதிர்த்து பேசிகிட்டு இருக்கான் செல்லிப்பைய. அப்பாட்ட எதிர்த்து பேசுகிற அளவுக்கு என்ன ஆகி போச்சு? அப்பனை மாதிரி பெரிய பண்ண மாதிரி நம்ம வந்து 4 பேருக்கு வட்டி கொடுத்தா பிழைக்கும். 4 பேருக்கு நல்லது முடிஞ்சால் செய்வோம், இல்லையா நம்ம கடையை நடத்திட்டு போயிட்டே இருப்போம். நம்ம ஏரியாவிலே நம்ம கடை மாதிரி தரமாக யாருக்கும் கொடுக்கமா எந்த பொருளையும் கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒழுக்கமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அப்பா வாய் பேசுகிறத தவிர்த்து யாருக்கு அந்த பாவம் செய்ய மாட்டார். பண்ணது பூரா பாவம். இதில் வந்து வாங்கி தான் கட்டுவானுவா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் இருக்குடா ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு குமார் வீட்டுக்குள்ளே போகிறாரு. இந்த சூழ்நிலையில் குமார் அம்மா சொல்கிறாங்க, நீ திருந்து முதல்ல அவங்கள பார்த்து என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு பகையை வளர்த்துக்கிட்டே இருக்காத. நீ படித்தமா தொழிலை பார்த்தோமான்னு இரு அப்படிங்கிறாங்க. எனக்கு தான் படிப்பு முடிஞ்சிட்ட அப்படிங்கிறாங்க. படிப்பு முடிஞ்சிட்டில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ண பாரு, உங்கள் அப்பா கூடயும் பெரியப்பன் கூடயும் அலைஞ்சு நீ கெட்டு போயிடாத அப்படிங்கிறாங்க. ஏம்மா எனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. அதானே நீ தெரிஞ்சிட்டேன்னா தான் காலம் எங்கேயோ போயிருமே. நீ ஒரு காலம் திருந்த மாட்டேன், இந்த மண்டை உடஞ்சிருக்கு, அடுத்தாப்புல என்ன உடைய போதோ அப்படிங்கிறாங்க.
கடுப்பில் குமார் போகிறாரு. உடனே முத்துவேல் பொண்டாட்டி சொல்கிறாங்க, ஏன் நீ வந்து அவனுக்கு பதில் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா கொஞ்சமாவது புரியுதா பாருங்கள், மண்டையாக உடஞ்சிருக்கு, சித்தாலும் ரெஸ்ட் எடுப்பானா, ஏற்ற வீட்டையே பார்த்துட்ருக்கான், அவன் இந்த பயிலுவா எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானோ, ஒருத்தருக்கு ஒருத்தரும் பார்த்துட்டு மறுபடியும் சண்டை போட்டால் நம்ம வந்து விளக்கிக்கிட்டே இருக்க முடியுமா, வேறு வேலை இல்லையா, நம்ம சோறு கறி போக வேண்டாம், சாப்பிட வேண்டாமா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ராஜியோட பாட்டி சொல்கிறாங்க, இவளுக்கு ஒரே திங்குத பற்றி தான் இருக்கும், சமைக்கணும், திங்கணும், தூங்கணும், இவளுக்கு இது தவிர வேறு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறாங்க. அத்தை மனுஷன் வாழ்றதே சாப்பிட்றதுக்கு தானே அத்தை, நான் சாப்பிட தான் பற்றி பேச முடியும் அப்படி இப்படிங்கிறாங்க. அவன் பிள்ளைக்கு மண்டையில் அடிபட்டுருக்கு, அதை என்னன்னு பார்க்க வேண்டியதுதானே அப்படிங்கிறாங்க. அத்தை அவங்க பேரன் பண்ண இதுக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்கா ராஜி, நீங்கள் வேணால் அவங்க பேரனை பாருங்கள், எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பேரனும் பேத்தியிலும் சண்டை போட்டு கிடக்காங்க, இதை பார்க்குறது மாதிரி எனக்கு ஆகிப்போச்சு அப்படிங்கிறாங்க. அத்தை இது நம்ம புதுசு மாதிரி பேசுகிறீங்க, இது காலங்காலமாக தொடர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. அது எப்படி தொடரும், ராஜிக்கு மட்டும் ஒரு பிள்ளை பிறக்கட்டும் பாரு, இந்த 2 குடும்பமும் ஒன்றாயிரும் பாரு அப்படிங்கிறாங்க. அத்தை அவங்க கனவு தான் வந்து பெரிய கனவாக இருக்குது, என் கோமதிக்கு இத்தனை பிள்ளைகள் பிறந்துச்சு, அதுக்குள்ளே ஒன்றாயிட்டா குடும்பம், அவளெல்லாம் இது மட்டும் இப்படி ஆயிரும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக ஆயிரும் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி அம்மா கேட்குறாங்க அவங்க அத்தைக்கிட்ட, சீக்கிரம் ஆயிரும் அத்தை, உண்மையிலே ஆயிரும், நீ வேணும்னு பாரு, முத்துவேல் வந்து கண்டிப்பாக அந்த பேரனை தூக்கி கொஞ்சுவான், அதோட அவன் சீன் ஓவர் ஆயிரும், என்ன சக்திவேல் கொஞ்சம் துள்ளுவான், அதை நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அத்தை இது சரி பண்ண முடியும் நீங்கள் நினைக்கிங்களா அப்படிங்கிறாங்க. இளைய மருமக கேட்குறாங்க ராஜியோட பாடிட்ட. பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலை. பாண்டியன் கடைக்கு போகிறாங்க. அப்போ கடைக்கு போனோடனே பெரிய ஒரு கல்யாண ஆஃபர் வருது. அப்போ சரக்கு நிறைய வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ செந்தில் நோட்ஸ் எடுறா அப்படிங்கிறாங்க. செந்திலுக்கு மீனா ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க. மீனா கூட படித்த பொண்ணுக்கு கல்யாணம், அங்கே போனோம்னு சொல்லிட்டு. இந்த செந்தில் வந்து அந்த ஃபோனை பார்த்துட்ருக்காரு. டேய் கல்யாணத்துக்கு அவங்க பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டு இது ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க, நீ வந்து செல்லை நோண்டிகிட்டு இருக்க அப்படிங்கிற ஒன்றும்லப்பா அப்படிங்கிறாங்க. மீனா மறுபடியும் ஃபோன் அடிச்சிட்ருக்காங்க. ஃபோனை அட்டன் பண்ணிடுறாங்க. ஹலோ மீனா சொல்லு அப்படிங்கிறாங்க. சொல்லுன்னு சொல்லும்போது, எங்கள் கல்யாணத்துக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்ட்டுருக்காங்க. சரி வாரம் வேணாம் அப்படின்ட்டுருக்காங்க. உடனே பாண்டியனுக்கு சரியான கடுப்பாயிருது. எல்லாம் ஒரு கல்யாண வீட்டுக்கு பொருள் ஆர்டர் போட்டு கொடுத்துருக்காங்க, நம்ம அதை எடுத்து போடுறதுக்கு எல்லா வேலையும் பார்க்கணும், நீ ஃபோனை பேசிகிட்டு இருக்க வச்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா மீனா கூட படித்த பொண்ணுக்கு கல்யாணம், அதான் கூட போகணும்னு சொல்லி கூப்பிட்ருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இது, என் கல்யாணத்துக்கு அந்த பிள்ளை கூட படித்த பிள்ளைக்கு அவள் போக மாட்டாளா, நீ தான் போகணுமா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டெல்லாம் பேசுனதை வந்து மீனா கேட்டுருந்தாங்க. மீனாவுக்கு ரொம்பவே மன வருத்தமாகுது. ஏன் இப்படி மாமா பேசுகிறாங்க, என் கூட படித்த பிள்ளை கல்யாணத்துக்கு வந்து அவர் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோனை கட் பண்ணிடுறாரு செந்தில். மீனாவுக்கு ரொம்பவே மன வருத்தத்தில் அழுகிறாங்க. உடனே மீனா அழுறதை பார்த்தோன்னே கோமதி கேட்குறாங்க, ஏம்மா அழுற அப்படிங்கிறாங்க. இல்லைத்த உங்கள் பையன் வந்து என் கூட படித்த பொண்ணு கல்யாணத்துக்கு சேர்ந்துக்குவோன்னு சொல்லியிருந்தாரு, நான் கூப்பிடல, அவர் தான் வரேன்னு சொன்னார், இப்போ வந்து மாமா ஏசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே கோமதிக்கு சரியான கடுப்பாகுது. உடனே பாண்டியனுக்கு ஃபோன் அடிக்காங்க. ஏங்க என்னங்க நினச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்னடி நினச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, செந்தியில் வந்து நீங்கள் எதுக்கு வந்து ஏசுனீங்களா அப்படிங்கிறாங்க. நான் இங்கே ஏசுனது அங்கே எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. பொண்டாட்டி லைனில் தான் இருந்திருக்கா, ஓ பொண்டாட்டிக்கார பொண்ணு நீ சொல்லுதானா அப்படிங்கிறாங்க. ஏங்க சொல்லுது முதல்ல காது கொடுத்து கேளுங்க, அவங்க 2 பேரும் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி பேரை விட்டு தயாரில் இருந்திருக்காங்க, என்கிட்ட கூட சொன்னாங்க, நானும் சரி அப்பாட்ட சொல்லிட்டு வாங்கினேன், அங்கே ஏதோ ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கணக்கெடுக்க சொல்லியிருக்கீங்களா, அதை நீங்கள் எடுங்க, அங்கே என் தம்பி தான் இருக்கான்ல குமரேச சித்தப்பா, நீங்கள் 3 பேர் ஆர்டர் எடுத்து வண்டியில் தானே அனுப்ப போகிறீங்க, சரக்கை அனுப்புங்க, அதில் செந்தியில் அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. இது என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அவங்கள்ட்ட சொல்கிறது தானே ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. சரி போ அப்படிங்கிறாங்க. செந்தில் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க. இங்கே ரொம்பவே மன வருத்தத்தில் உட்காந்துருக்காங்க மீனா. உடனே மீனா அப்படிங்கிறாங்க, என்னங்க உங்கள் அப்பா இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. விடு அவர் என்ன இன்றைக்கே பேசுகிறாரு, என்றைக்கு பேசுகிறவர் தான், அதை பற்றி ஒன்று நினைக்கல, கிளம்புவோம் அப்படிங்கிறாங்க. சரி வாடி கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வரல அப்படிங்கிறாங்க. உனக்காண்டி தான் நான் கடையிலேருந்து வந்திருக்கேன், நீ வரலன்னு சொன்னால் எப்படி அப்படி இப்படிங்கிறாங்க. சரி ராஜி போய்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. உடனே கிளம்பி போகிறாங்க. சரித்த போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போனோடனே அவன் ஃப்ரெண்ட் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மீனா நீ வரமாட்டேன்னு நினச்சேன், கவர்மெண்ட் வேலை பார்க்க, அதுபோக வந்து லீவ் எப்படி போடுவேன், உன் வீட்டுக்காரையும் கூட்டி வரமாட்டேன்னு நினச்சேன், நீ வந்துட்டு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ எனக்கு காலேஜில் படிக்கும்போது டியர் ஃப்ரெண்டு, உன் கல்யாணத்துக்கு நான் எப்படி வராமல் இருப்பேன், அதான் வந்துட்டேன், என் வீட்டுக்காரையும் கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதே கல்யாணத்துக்கு தலையில் கெட்ட போட்டுட்டு குமாரும் கல்யாணத்துக்கு வந்திருக்காரு. வந்துட்டு ஃபோட்டோவுக்கு போது கொடுப்பாங்க. இதை பார்த்த செந்திலுக்கு பயங்கர சிரிக்கிறாரு. இதை பார்த்த உடனே குமாருக்கு பயங்கர கடுப்பாகுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, அவனும் அவன் பொண்டாட்டி வந்திருக்காங்க, அவன் பொண்டாட்டி இல்லாத நேரத்தில் வந்து அவனை 4 பூசை கொடுத்து விடுங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஸ்டேஜில் நிற்கிறாங்க மீனா.
அப்போ மீனா சொல்கிறாங்க, "ஏங்க நீங்கள் சாப்பிட்டு வாங்க" அப்படிங்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு போகிறாங்க. பின்னாடியே போகிறாங்க குமார் ரெட்டி பண்ண ஆட்கள். அங்கே போனோன்னே, சாப்பிடுதீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு, "வாங்க உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு இலைய போடுதாங்க. இலையில பந்தி தான் சாப்பிட தான் போகிறோன்னு உட்காந்துட்ருக்காரு. அந்த சாம்பார் வாளிய தூக்கி டபார்னு செந்தில் மண்டையில் போடுதாங்க. ரத்தம் பொழு பொழுன்னு வருது. உடனே எதித்தாப்புல குமார் பார்த்து சிரிக்கிறாங்க. குமாருக்கும் செந்திலுக்கும் கெட்டுமல்லாயிருது. இந்த சூழ்நிலையில் செந்தில் சண்டை போட்டுட்டு இருக்க விஷயம் தெரிஞ்சு மீனா ஓடி வராங்க. இங்கே ரத்த கலனியாக இருக்காங்க. உடனே நேராக ஓடி கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. நடந்த செய்தியை கதிருக்கு சொல்கிறாங்க. கதிருக்கு சொன்னோன்னே சரியான கடுப்பாயிருது. இந்த சூழ்நிலையில் சக்திவேல் இந்த விஷயம் தெரிஞ்சு ரொம்ப விநாயகமாக பேசிகிட்டு இருக்காங்க. "என் முகம் மேலே கை வச்சா என் முகம் சும்மா விட்ருவானா?" அப்படின்னு மீசையை திருக்கிட்டு இருக்காங்க. இப்படியா இருக்கும்போது கதிர் வந்து நேராக வராரு. "இந்த மீசை இருக்க வேதனை எடுத்துருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு மீசையை பிடிச்சி பிடுங்கிடுறாங்க. பிடுங்கினோடனே அது ரத்தம் வடியுது. "ஏய் ஒன்று என்ன செய்கிற பாடுறா" அப்படிங்கிறாங்க. "என்னவும் பண்ணியா?" அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க. செந்தில் அடித்த விஷயம் தெரிஞ்ச பாண்டியன் வந்து ரொம்ப கடுப்பில், "எப்படி என் மகன் மேலே கை வைக்கலாம்? சக்திவேல், முத்துவேல், உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா. என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும். நீங்கள் என்ன ஆகுதுன்னு பாருங்கள்" அப்படி இப்படின்ட்டு இருப்பாங்க. "டேய் உங்களால் ஆனதை பாருங்கடா" அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை எல்லாருமே ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. கோமதி சொல்கிறாங்க, "நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க. பணம் இருக்க துமுறை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு நாள் அழிஞ்சு கட்டமனா போயிடுவீங்க பாருங்கள்" அப்படின்னு சொல்லி போடுதாங்க கோமதி. இனி என்ன நடக்கும் இந்த பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.